ஆவியோடு ஓடுற ஒரு மனிதனும் ஆவி இல்லாம ஓடுற ஒரு மனிதனுடைய ஓட்டத்திலையும் ஆவியோட ஓடுற மனிதனுக்கு தேவன் எல்லா இடத்துலையும் தாங்குவார். உங்களுக்கு விபத்து வந்தா தாங்குவார், உங்களுக்கு போராட்டம் வந்தா தாங்குவார், உங்களுக்கு பலவீனம் வந்தா தாங்குவார், எல்லாம் அவர் தாங்குறார். ஆனா ஆவி இல்லாம ஓடுன எத்தனை மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஆஸ்பத்திரியில மரண படுக்கையோட இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஹல்லேலூயா. கடந்த நாளையில கூட கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ஒரு பிரேயர் போயிருந்தேன். ஹல்லேலூயா. சோத்திரம். அங்க பார்த்தீங்க அப்படின்னா அவர் பெருமாமலையில இருந்து ஒரு ஐயா முடியவே முடியல, அவருக்கு மூச்சே விட முடியாம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து போட்டாங்க. என்ன செய்ய முடியல, மூச்சே விட முடியல. நான் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு பிரேயர் போவேன். நான் இல்லாமல் அவங்க ப்ரேயர் பண்ண மாட்டாங்க. பெரிய குளத்தில் அவங்க ரிலேஷன் எல்லா ஃபேமிலிக்கும் நான் ஒருத்தன் தான் ஜெபம். ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் போகிறேன், நம்ம சாந்திக்கா அங்கே நிற்கிது, மேலே கீர்த்தியெல்லாம் நிற்கிது. என்ன ஏன்னா அவங்க வேற மாற்றம் வந்திருக்காங்க. நான் இந்த ஐயாவுக்கு என்ன செய்யணும், நான் ஒன்றுமே செய்யணும். நெசமாவே சொல்கிறேன். அந்த பைபிளை வச்சு இயேசுவின் நாமத்தில் அந்த பலவீனத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுக்க முடியும்னு ஒரு விசுவாசம் எனக்குள்ள வந்துச்சு. தேவன் விசுவாசம் எனக்குள்ள வந்துச்சு. தேவன் சுகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை ஞாபகம் விட்டார். ஹல்லேலூயா. திரும்ப அவர் 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டார். ஆமென். சோத்திரம். கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த காரியம். ஹல்லேலூயா. அப்ப என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்ற காரியங்கள் என்னன்னா, விசுவாசத்தோட ஓட வேண்டும். விசுவாசம் இல்லாதபடி நீங்க ஓடக்கூடாது. 4ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. விசுவாசத்தினாலே பழகிடுறது என்னன்னா விசுவாசம். அப்படின்னா கர்த்தர் எனக்கு செய்வா விசுவாசம். நம்மளை காணிக்க போடுறேன் அப்படி அல்ல, கர்த்தரை எதிர்பார்க்கல. ஓ விசுவாசம் காணிக்கையா மாறுது ஆண்டவருக்கு. நீங்க போடுற காணிக்கையா மாறல, விசுவாசம் காணிக்கையா மாறுறத ஆண்டவர் இந்த சுத்தி காட்டுறத பார்க்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய வசனம் உண்டு. அடுத்த வாரம் ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த வசனத்தை தான் எடுக்கலான் இருக்கேன். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசத்தை குறிச்சு நம்ம வாழ்க்கையில வர வர விசுவாசத்தினால் ஓடணும். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, உங்க விசுவாசத்தின் பிரகாரம் நான் ஓட விரும்புகிறேன். உங்க விசுவாசத்தின் பிரகாரம் என்னுடைய ஓட்டம் இருக்கட்டும். உங்களுடைய விசுவாசத்தின் பிரகாரம் என்னுடைய காரியங்கள் எல்லாம் தேவை. உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக ஆண்டவரை சொல்லி நீங்க தேவ சமூகத்துல ஜெபிச்சு பாருங்க. அந்த விசுவாசத்தோடு ஓடுற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் இந்த நாளில மறுபடியும் தீர்க்க தரிசனம்